ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் ஆஃப் நிமிஷா. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, தென் பாயாசம், வடை, இன்றைக்கி எல்லாமே செஞ்சோம். ஃபேமிலியாக நாங்களே சேர்ந்து தான் பிரியாணி செஞ்சோம். எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போடு. தேடிக்கிறேன் நான் அந்த கவர் பண்ணேன். மோஸ்ட்லி ஃபேமிலியாக நாங்கள் ஒன்றா இருந்தாலே எப்போவுமே நாங்களே வீட்டில் பிரியாணி செய்வோம். இந்த மாதிரி மொட்டை மாடிலையோ இல்லை எங்கே ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு செய்வோம். எல்லாருமே சேர்ந்து கலந்து தான் செய்வோம். எல்லாருமே செஃப் ஆகிடுவோம் அந்த டைமுக்கு. பட் அந்த அளவுக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுப்போம். ஓகே, நாங்களே அதை மெஷர்மெண்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ப்ரொஃபஷ்னலாக செஞ்சால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு சமைச்சாலுமே பிரியாணி சூப்பராக வரும். அதே மாதிரியே இன்றைக்கி எல்லாருமே ஒரு திங் போட்டோம் அதில். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக வந்துச்சு. ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சிக்கன் கழுவி, அரிசி கழுவி, நம்மளே எல்லாமே செஞ்சு அதை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணி சமைப்போம். ஒருத்தரே செஞ்சு ஒருத்தரே சாப்பிடும் போது அது யூஸ்வலாக வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்றது தானே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அப்பப்போ ஃபேமிலியாக சேர்ந்து செஞ்சு சாப்பிடும் போது அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அந்த டேவே பீஸ்ஃபுல்லாக போகும். ஸோ எங்களுக்கு அப்பப்போ நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அது வ்ளாகாக எடுத்து அப்லோட் பண்ணுறோம். எங்கள் பசங்களாம் சேர்ந்து பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் நாங்கள் மேலே பண்ணிகிட்ருந்தோம். கீழே பாயாசம், வடை, மட்டன் கிரேவி, அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் இதெல்லாம் கீழே எங்கள் சித்தி எங்கள் அம்மாலாம் சேர்ந்து பண்ணிகிட்ருந்தாங்க. சக்தி வெறும் மிளகாத்தூள். ஆமாம், ஒரு பேக்கெட் வாங்கிக்கோ. ஒரு சைடு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்தது, ஒரு சைடு என் தங்கச்சி ஃபிஷ்ஷுக்கு மசாலாலாம் போட்டு வச்சிட்ருந்தா. நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்தால் நீங்கள் எப்படி சமைச்சி சாப்பிடுவீங்க? உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பட் நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்து செஞ்சு சாப்பிடும் போதோ இல்லை ஒரு ஆள் வச்சு செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து அதை செய்யும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஆமாவா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒன்றா ஆகுதுடா, கறி போட்டு கறி போட்டுட்டு ஒன்றா ஆகுதுடா. இந்த கரண்டி கொட்டிக்கோங்க வேணும்னா. போவையா தேர்தல் அது மச்சம், அது தேர்தல் இப்போ தீ வைடா, கொதிக்கலாம். ஆள் மூஞ்சி தர்ற மாதிரி நாங்கள் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸை எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நான் இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் 2 kg சிக்கன் எடுத்துகிட்டு 2 kg பிரியாணி அரிசி போட்டு பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு.
அரிசி வந்து நாங்கள் கரெக்டாக பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி ஆயிலெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருந்தோம். கரெக்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக வந்து வெந்து வந்துருந்துச்சு, குழையவும் இல்லை. அரிசி நல்லா முழுசாக சூப்பராக வந்துட்டு இருந்தது. பாஸ்மதி ரைஸில் பண்ணுறீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிஃபோராகவே ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்பவும் ஊறக்கூடாது. ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 1/2 hour 15 to 20 minutes ஊறினாலே அரிசி சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நாங்கள் மேலே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கீழே போயிருந்தோம். கீழே என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலான்ட்டு கீழே போயிருந்தோம். எக் பாயில் பண்ணிட்டாங்க, மட்டன் குழம்பு வச்சுட்டாங்க, பாயாசம் செஞ்சுருந்தாங்க. பாயாசம் சூப்பராக இருந்தது. பாயாசம் வந்து பாதாம் ஊற வச்சு அரைச்சி போட்டு செய்வாங்க, செம்மையாக இருந்துச்சு. கீழேயும் ஒரு பக்கம் வேகமாக செஞ்சிட்ருந்தாங்க. நாங்கள் மேலே பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கீழே சாதம், பாயாசம், ரசம், மட்டன் கிரேவி, தென் ஃபிஷ் ஃபிங்கர் இதெல்லாம் அவங்க செஞ்சே முடிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் செய்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. நல்லா சுட செஞ்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். சரி கீழே முடிச்சுட்டு மேலே போய் பார்க்கலான்னு போனால் அதுக்குள்ளேயே வந்து டம் போட ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ டம் வந்து நல்லா ஸ்பீடில் ஒரு 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு மேலே வந்து வெயிட் வச்சிட்டோம். டம் போட்டதும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு தவா வச்சிட்டோம். நாங்கள் ஃபிஷ் வந்து மசாலா போட்டு ஒரு 1 hour பிஃபோரே ஊற வச்சிட்டோம். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கி ஃப்ரை பண்ணும் போது சூப்பராக இருக்கும்ன்ட்டு நாங்கள் ஒரு 2 விதமான ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அந்த நேம்லாம் எனக்கு தெரியல. பட் ஒரு ஃபிஷ் வந்து இந்த பாபிக்யூ செட்டப்பில் பண்ணுற ஃபிஷ் போல் நாங்கள் தவாவில் அதை ஃப்ரை பண்ணியிருந்தோம். பட் அதுவும் நல்லா தான் வந்துருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த ஃபிஷ் நேம் தெரில, பட் அதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு. வந்து குக் பண்ணிகிட்டே அது சாப்பிடும்போது அது இன்னும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டே தான் பண்ணிகிட்ருந்தோம். ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு கேமரா கரண்டி இப்போ தான் வச்சுமே அங்கேயே வந்து 1 லிட்டர் வாங்கணும். 1 லிட்டர் வந்து 700. என்னது 700? என்னது 700? ஏன்னா உங்கள் அப்பா ஃபோனில் தான் எடுக்குது. ஃபிஷ் ஃப்ரைலாம் போட்டு முடிச்சிட்டோம். பிரியாணியும் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக எல்லாமே நாங்கள் கீழே கொண்டு போயிட்டோம். யாருக்கெல்லாம் குக் பண்ணும்போது அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான், அதை சமைக்கும் போதே அதை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம். அன்டில் பாய். இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது, இதன் ஆணி வேறு யாரு. சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லம்மா, சொந்தத்தை சேர்த்து வைக்கிறது சேமிப்பு.